அத்தியாயம் 1. இது எப்படி தொடங்கியது? ஒரு பெரிய அரங்கில் பார்வையாளர்களிடமிருந்து ஆரவார சத்தங்கள் கேட்டன. சிலர் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் பெரிய திரைகளில் காட்டப்பட்ட போர்க்களத்திற்கு வந்த ஒருவரின் பெயரை கோஷமிட்டனர். பெரிய சதுர வடிவத் திரைகள் வெவ்வேறு மூலைகளிலும் அழிவுகளால் நிறைந்த ஒரு போர்க்களத்தை முன்னிறுத்தின. ஒரு இளைஞன் அவர்களை நெருங்கி வர 5 பேர் கொண்ட குழு பயந்து பின்வாங்கியது. 5 பேர் கொண்ட குழு பச்சை நிற மேல் போர் சீருடைகளை அணிந்திருந்தது. அதே நேரத்தில் நெருங்கி வந்த இளைஞன் சிவப்பு நிறத்தில் இருந்தான். அவன் சுமார் 6 அடி உயரமும் அழுக்கு மஞ்சள் நிற குட்டையான கூந்தலும் சற்று கட்டமைக்கப்பட்ட உடலும் கொண்டிருந்தான். அவன் அதிக பருமனானவராகவோ அதிக ஒல்லியானவராகவோ இல்லை. அவர் சரியான நிறமுடைய உடலமைப்பை கொண்டவராகத் தெரிந்தான். அவன் மெதுவாக நேர்த்தியாக பின்வாங்கிக் கொண்டிருந்த கூட்டத்தை நோக்கி நடந்தான். அவன் கைகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் மின்னின. அவன் பேசும்போது அவன் கண்கள் குளிர்ச்சியாகவும் தனிமையாகவும் தெரிந்தன. உங்கள் பயணம் இங்கே முடிகிறது. இதைச் சொல்லிவிட்டு அவன் தனது வலது உள்ளங்கையை நீட்டினான். கருஞ்சிவப்பு. அந்த இளைஞனுக்கும் குழுவிற்கும் இடையே ஒரு போர் வெடித்ததால் பார்வையாளர்களிடமிருந்து புதிதாகத் தோன்றிய இளைஞனின் பெயரை உச்சரிக்கும் சத்தம் கேட்டது. ஆமாம், அது நான்தான். நான் ருத்ரன் கிரிம்சன். இந்த தருணம் வரையிலான எனது பயணம் வேதனையானது, பேரழிவு தரும் மற்றும் ஆபத்தானது மட்டுமல்ல, சாகசமானதும் கூட. நான் ஆரம்பத்தில் ஒரு பயனற்ற குப்பையாக இருந்தேன். அதனால் மக்கள் என் பெயரை வணங்கி ஜெபிக்கும் அளவுக்கும் என் வருகையைக் கண்டு எதிரிகள் பயந்து பின்வாங்கும் அளவுக்கும் நான் எப்படி சக்தி வாய்ந்தவனாக ஆனேன். நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள மெமரி லேனில் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தொடங்கிய இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆசிரியரின் குறிப்பு: இது கதையின் முடிவு அல்ல, இது ஒரு இடைவேளை மட்டுமே. எதிர்காலத்தில் இந்த காட்சியை நாம் காணும்போது பயணம் தொடரும். 3 வருடங்களுக்கு முன்பு உயரமான மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு மலைப்பகுதியில் லேசான காற்று வீசியது. வளிமண்டலத்திற்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை தந்தது. மலையின் உச்சியில் இருண்ட இரவில் ஒளிரும் ஒரு நவீன நகரம் வடக்கு நோக்கித் தெரிந்தது. மேலே இருந்து பார்த்தால் மிகவும் மயக்கும் காட்சியாக இருந்தது. விளக்குகள் மின்மினி பூச்சிகளின் கொத்துகள் போலத் தெரிந்தன. நகரின் மையப்பகுதிக்குள் வெகு தொலைவில் குறிப்பாக பிரகாசமாக ஒளிரும் ஒரு உயரமான கோபுரம் காணப்பட்டது. மேலே வானத்தை நோக்கி நேராக நீண்டுள்ளது. மெரூன் நிற பள்ளிச் சீருடையில் ஒரு டீனேய பையன் ஒரு குன்றின் விளிம்பில் கண்களில் உயிரற்ற தோற்றத்துடன் நின்றான். அவனது தலைமுடி நிறம் மாறிக்கொண்டே இருந்தது. அது சிவப்பு நிறத்தில் இருந்து நீலமாகவும் நீல நிறத்தில் இருந்து பச்சை நிறமாகவும் மாறியது. இப்போது அது பொன்னிறமாக இருந்தது. என் கனவுகளைத் தொடர முடியாத போது இந்த உலகில் பிறந்து என்ன பயன் என்று முன்னால் இருந்த நகரத்தை பார்த்து அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவன் பேரழிவை தொனியில் பேசினான். ஹாஹாஹா, நான் என்ன சொல்கிறேன்? என்னை போன்றவர்களுக்கு கனவு காணக்கூட உரிமை இல்லை என்று அவன் தன் கேள்விக்கு பதிலளித்த போது தன்னைத்தானே கேலி செய்து கொண்டு சிரித்தான். நான் நிச்சயமாக ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு பிறப்பேன் என்று நம்புகிறேன் என்று அவன் நினைவு கூர்ந்தான். இரத்தம் சார்ந்த குடும்பமே எல்லாமே என்று கருதப்பட்ட ஒரு காலத்தில் ருத்ரன் பிறந்தான். அவனது பெற்றோரும் கலப்பு இரத்தம் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் குடும்பங்களை பயன்படுத்தி மனிதநேயமற்ற சாதனைகளை செய்ய முடியும். இருப்பினும் அவர்களின் குடும்பப் பிரிவு தாழ்ந்ததாக இருந்தது. இது சமூகத்தில் அவர்களின் சராசரி அந்தஸ்தை உறுதிப்படுத்தியது. ருத்ரன் பிறந்தபோது கலப்பு இரத்தங்கள் இனப்பெருக்கம் செய்ய ஒன்றிணைவது எப்போதும் பரிணாம வளர்ச்சியடைந்த இரத்த குடும்பத்தையே ஏற்படுத்தும் என்ற உண்மையின் காரணமாக அவன் ஒரு உயர் பதவியில் இருக்கும் இரத்த குடும்பத்தை எழுப்புவான் என்று அவனது பெற்றோர் நம்பினர். பரிணாம வளர்ச்சியடைந்த இரத்த குடும்பங்கள் எப்போதும் உயர் பதவியில் இருக்கும் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. சமூகத்தில் உங்கள் தலைவிதியையும் அந்தஸ்தையும் தீர்மானிக்கும் இரத்த குடும்பங்கள் என்பதால் அவர்கள் தங்கள் குழந்தையின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். துரதிருஷ்டவசமாக ருத்ரன் பரிணாம வளர்ச்சியடைந்த ஒரு பரம்பரையை எழுப்பினான். அது பரிணாம வளர்ச்சியடைந்த பரம்பரை வரலாற்றில் மிகவும் பயனற்றது. நிறத்தை மாற்றுவதற்காக அவன் தனது தலைமுடியை மட்டுமே கையாள முடியும். ருத்ரன் தனது இரத்த வம்சாவளியை விழித்தெழுந்தபோது அவனது பெற்றோர் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். அப்போது 6 வயதுதான் ஆன ருத்ரன் தனது பெற்றோரின் தன் மீதான அணுகுமுறை மோசமாக மாறியதை கவனித்தான். அவன் பிறந்ததிலிருந்து அவர்கள் காட்டி வந்த அன்பும் அக்கறையும் அனைத்தும் மறைந்துவிட்டன. சில நேரங்களில் அவர்கள் நாள் முழுவதும் அவனுக்கு உணவளிக்க நினைவில் கொள்ள மாட்டார்கள்.
மேலும் அவன் பசியைப் பற்றி புகார் செய்யும் போதெல்லாம் பயனற்ற குப்பை சாப்பிடுவது உனக்கு மட்டுமே தெரியும் என்று அவனது பெற்றோர் அவனை அவமதிப்புடன் கத்துவார்கள். சில நேரங்களில் அவனது தந்தைக்கு கோபம் வந்தால் சிறுவன் என்றும் பாராமல் அவனது முகத்திலே ஏத்துவார். அது மட்டுமல்ல, தனது தாயார் ருத்ரனின் தலைமுடியை பிடித்து அவனை தரதரவென்று இழுத்துச் செல்வாள். அவனால் அதை தடுக்கக்கூட முடியாது. அவன் வெறுமனே அழ மட்டும் செய்வான். அந்த வயதில் அதை புரிந்து கொள்வது அவனுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் அவன் வளர்ந்தபோது சமூகத்தில் அவன் அதே வழியில் நடத்தப்பட்டதை அவன் கவனித்தான். பள்ளியில் நண்பர்களை உருவாக்க முடியவில்லை. எப்போதும் மீண்டும் மீண்டும் கொடுமைப்படுத்தப்பட்டான். அவனது சகாக்களும் ஆசிரியர்களும் எப்போதும் அவனை நோக்கி விரல்களை நீட்டி சிரிப்பார்கள். அவனது வம்சாவளி மிகவும் மோசமானது என்பதால் யாரும் அவனை பற்றி கவலைப்படவில்லை. அது மிகவும் மோசமாகி குப்பை என்று கருதப்பட்ட மற்றவர்கள் தங்கள் நட்சத்திரங்களை அவர்கள் எழுப்பிய இரத்த வம்சாவளிக்கு நன்றி தெரிவித்தனர். எம்பியோ கூட்டமைப்பில் சேர்ந்து நட்சத்திரங்களையும் விண்மீனின் பல்வேறு பகுதிகளையும் ஆராய வேண்டும் என்ற ருத்ரனின் கனவு அவனது இரத்த வம்சாவளி விழிப்புடன் இருந்தது. ருத்ரன் 8 வயதை நெருங்கும் போது அவனுடைய அம்மா இன்னொரு ஆண் வாரிசை கருத்தரித்தாள். அதே பையன் 2 வயதாக இருந்தபோது அவன் ஒரு உயர் இரத்த வம்சாவளியை எழுப்பினான். ருத்ரனின் பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் ருத்ராவை முற்றிலுமாக புறக்கணித்து தங்கள் அன்பையும் கவனத்தையும் அவனது இளைய சகோதரனுக்கு கொடுத்தனர். ருத்ரன் தன் சகோதரனை நேசித்தான். அதனால் அவன் ஒருபோதும் வெறுக்கவில்லை. ஆனால் என் தம்பி அப்படி இல்லை. உன்னை போன்ற குப்பைகளை என் பெரிய சகோதரனாக நான் ஏன் வைத்திருக்கிறேன்? ஏன் என் பெற்றோர் ருத்ரனை அநாத நிலையத்துக்கு சேர்க்கக்கூடாது என்று ருத்ரனின் முகத்திற்கு நேராகவே அவன் தம்பி கூறியிருக்கிறான். ருத்ரனின் தம்பி வளர வளர சமூகம் அவனுக்கு காட்டிய அதே இழிவான மனப்பான்மையையே அவர் வெளிப்படுத்தினார். அவனது தம்பி சமூகத்தில், குறிப்பாக பள்ளியில், அவர் ஒரு மேதை என்று அறியப்பட்டபோது மிகவும் பாராட்டப்பட்டார். அதே நேரத்தில் ருத்ரன் அதற்கு நேர்மாறாக காட்டப்பட்டார். ருத்ரன் எடுக்கப்பட்டான், வெறுக்கப்பட்டார், அநியாயமாக நடத்தப்பட்டான், தினமும் கொடுமைப்படுத்தப்பட்டான். அவன் எப்போதும் பிலாங்டன் நகரத்தின் மேற்கே அமைந்துள்ள மலைக்கு வந்து தற்கொலை செய்ய முயற்சிப்பான். ஆனால் ருத்ரன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மரண பயத்தில் இருந்தான். அவன் இறந்தாலும் யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று மிருதனுக்கு தெரிந்தாலும் அவன் ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள முடியாது. அவன் பாறையின் அடிப்பகுதியை பார்க்கும் போதெல்லாம் கடினமான தரையை விழுந்த பிறகு அவனது எலும்புகள் எவ்வாறு துண்டு துண்டாக உடைக்கப்படும் என்று கற்பனை செய்து கொண்டு அவன் உமிழ்நீரை விழுங்குவான். என் தலை தரையில் மோதி பிசைந்த உருளைக்கிழங்காக மாறும். அவன் எப்போதும் பின்வாங்கி மறுநாள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற புதிய ஆர்வத்துடன் திரும்பி வருவான். ஆனால் அதே நிலைமை மீண்டும் ஏற்படும். அவனது கற்பனை மீண்டும் காட்டுத்தனமாக மாறிய பிறகு ருத்ரன் பின்வாங்கி விடுவான். இன்று அவன் நிச்சயமாக கீழே குதித்து விடுவேன் என்று முடிவு செய்திருந்தான். அவன் பாறையின் விளிம்பிலிருந்து சில சென்டிமீட்டர் தொலைவில் நின்று காட்டையும் கீழே உள்ள தரையையும் வெறித்துப் பார்த்தான். பாறையிலிருந்து 1000 அடிகளுக்கு மேல் தரை இருந்தது. ருத்ரனின் வாழ்க்கை பயணம் இங்கதான் முடியப் போகிறது என்று அவன் தலையை வானத்தை நோக்கி உயர்த்தி கத்தினான். வானத்தில் ஒரு நட்சத்திரம் அவனுக்கு பதிலளிப்பது போல் பிரகாசமாக பிரகாசித்ததால் ருத்ரனின் குரல் அக்கம் பக்கம் எதிரொலித்தது. ருத்ரன் எதையோ கவனித்துவிட்டு வானத்தை உன்னிப்பாக பார்த்தான். பிரகாசமாக ஒளிர்ந்த நட்சத்திரம் அளவு அதிகரித்துக் கொண்டிருந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் பெரிதாகிக் கொண்டே போகிறது? இறக்கவிருந்த ஒருவருக்கு ருத்ரன் மிகவும் கூர்ந்து கவனிப்பவராக இருந்தான். வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருந்தன. ஆனால் வடமேற்கில் அமைந்துள்ள இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் அளவு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அது அளவு அதிகரிக்கவில்லை. ஐயையோ, அது என் இருப்பிடத்தை நோக்கிச் வருகிறது என்று ஏதோ உணர்ந்ததும் ருத்ரனின் கண்கள் விரிந்தன. இதை உணர்ந்த ருத்ரன், இந்த மாதிரியான மரணம் எனக்கு வேண்டாம். அது என் மேல் விழுந்தால் என் உடல் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படும் என்று கூறி ஓடத் திரும்பினான். பாறையை நோக்கிச் செல்லும் எரிபொருளை பார்க்க அவன் கழுத்தை திருப்பியபோது பயத்தில் கத்தினான். அசிங்கம்! ஒளிரும் எரிபொருள் பாறையின் ஓரத்தில் மோதியது. இந்த தாக்கத்தால் 50 அடிக்கும் அதிகமான இடத்தைச் சுற்றி விரிசல்கள் ஏற்பட்டன. ருத்ரன் தனது ஆரம்ப நிலையிலிருந்து 7 அடி தூரம் மட்டுமே நகர்ந்திருந்தான். எனவே அது இடிந்து விழத் தொடங்கியபோது அவன் இன்னும் தாக்கத்தின் எல்லைக்குள் இருந்தான். ருத்ரன் மலையின் அடிவாரத்தை நோக்கி இடிந்து விழுந்த பாறையின் துண்டுகளுடன் சேர்ந்து கொல்லப்படும் பன்றியைப் போல கத்தினான். கீழே விழுந்து பிரசவ வலியில் இருக்கும் கர்ப்பிணி பெண்ணைப் போல அலறும்போது
பயம் மற்றும் அதிர்ச்சி காரணமாக ருத்ரன் காற்றில் மயங்கி விழுந்தான். அதனால்தான் எல்லா அலறல்களிலிருந்தும் அகலமாகத் திறந்திருந்த அவனது வாயில் ஒரு சிறிய சிவப்பு நிற ஒளி பறந்ததை அவன் கவனிக்கவில்லை. அத்தியாயம் 2. தெரியாத மனிதர். ஆமா, நான் இன்னும் சாகலையா? ருத்ரன் விழித்தெழுந்து காட்டின் நடுவில்தான் கிடப்பதைக் கண்டான். அவன் மெதுவாக எழுந்து தன் துணிகளில் இருந்த மண்ணை துடைத்தான். அவன் இன்னும் பள்ளிச் சீருடையில்தான் இருந்தான். எனக்கு சிறிதளவு கூட காயம் இல்லை என்று அவன் தனது உடலைப் பரிசோதித்த பிறகு கவனித்தான். அவனுக்கு முன்னால் இருந்த மரத்தின் இலைகளுக்குள் இருந்த இடைவெளிகளில் ஒளிக்கதிர்கள் ஊடுருவிச் சென்றதால் சூரியன் கிழக்கிலிருந்து மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. என்ன, ஒரு முழு இரவு கடந்துவிட்டதா? இதை உணர்ந்த ருத்ரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஆனால் அடுத்த நொடியில் அது இயல்பு நிலைக்குத் திரும்பியது. ஆமா, நான் இருந்தா என்ன, போனா என்ன, யாரும் என்னை கவனிக்க மாட்டார்கள். அவன் சோகமாக முணுமுணுத்தான். அவன் விழுந்த மலையை திரும்பிப் பார்த்தபோது இடது மூலையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அவனது பார்வைக்கோட்டில் ஏதோ ஒன்று மின்னுவதைக் கவனித்தான். அவன் கண்கள் நீல செவ்வக வடிவ ஒளிரும் ஒளியின் மீது பதிந்தன. எதிர்பாராத ஒன்று நடந்தது. நடிகரை வரவேற்கிறோம். திடீரென்று அவனது பார்வையில் கதாபாத்திரங்கள் தோன்றின. ஏய், என்ன இது? ருத்ரன் ஆச்சரியத்துடன் குரல் கொடுத்தான். அவன் இடது மற்றும் வலது பக்கம் திரும்பினான். ஆனால் அவனால் இன்னும் கதாபாத்திரங்களை அவனது பார்வைக்கோட்டிலிருந்து அகற்ற முடியவில்லை. தான் கனவு காண்கிறேன் என்று நினைத்து ருத்ரன் கண்களை மூடிக்கொண்டு, நான் விழுந்தபோது என் தலையில் அடிபட்டிருக்கலாம். சில வினாடிகளுக்குப் பிறகு அவன் மீண்டும் கண்களைத் திறந்தான். ஆனால் அவனது பார்வையில் மேலும் பல கதாபாத்திரங்கள் தோன்றுவதைக் கண்டான். முட்டாள் தொகுப்பாளர், நீங்கள் பெரும் சக்தியை பயன்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். என்னது, முட்டாள் தொகுப்பாளரா? இந்த கதாபாத்திரங்கள் என்னை அவமானப்படுத்தினாங்களா? ருத்ரன், பொறு தொகுப்பாளரா என்று குழப்பத்துடன் கேட்டான். இந்த அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் உள்ளன. சத்யா, என்ன நடக்கிறது? நான் ஏன் சில விசித்திரமான கதாபாத்திரங்களுக்கு பதிலளிக்கிறேன்? நான் இறந்துவிட்டேனா? இது தற்கொலைக்கு பழிவாங்கலா? மறுவாழ்வில் பைத்தியக்காரத்தனமா? ருத்ரன் தனது தற்போதைய இருப்பு மற்றும் நல்லறிவை சந்தேகித்தபடி வேகமான கேள்விகளை வீசினான். அது அவனது கேள்விக்கு பதிலளிப்பது போல கதாபாத்திரங்கள் மீண்டும் மாறின. இந்த அதிகாரத்தை நீங்கள் மறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு மரணத்தையே குறிக்கும். இந்த கதாபாத்திரங்கள் மீண்டும் மாறுவதைக் கண்டதும் ருத்ரன் தன் கன்னத்தை பிடித்துக் கொண்டார். சரி, நான் உயிருடன் இருக்கிறேன், ஆனால் அதற்கான விலை இந்த பைத்தியக்காரத்தனம் என்று அவன் சத்தமாக யோசித்தான். கொஞ்சம் பொறு, அது என்னை கொன்றுவிடுவதாக மிரட்டுகிறதா? 10, 9, ஆமா, அது இப்போதான் என்ன ஆரம்பிச்சுடுச்சு என்று எண்ணும்போது ஒவ்வொரு நொடியும் கதாபாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருப்பதை ருத்ரன் கவனித்தான். ஏய், முட்டாள் அமைப்பே, யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. நான் பதில் சொல்லாவிட்டால் அல்லது மறுக்காவிட்டால் நான் உண்மையிலேயே இறந்து விடுவேனா? முந்தைய இரவு நடந்ததற்குப் பிறகு ருத்ரன் மீண்டும் மரணத்தை எதிர்கொள்ள சற்று பயந்தான். 6, நீங்கள் சாக வேண்டும். கதாபாத்திரங்கள் வெளிப்படையாக பதிலளித்தனர். ஐயையோ, கொஞ்சம் பொறுமா. இந்த தணிக்கை செய்யப்படாத டிசர்ட் தோல்விகள் முதிர்ந்த பார்வையாளர்களுக்கு மட்டுமே. பரபரப்பான நாள். 4, 3. கவுண்டவுன் 0 நெருங்க ருத்ரன் தனது இதயத்துடிப்பு குறைவதை உணர முடிந்தது. தயவு செஞ்சு போயிரு, நான் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்பனா? நீ அப்படியே என்னை விட்டு அப்படியே போயிரேன். 2, 1. இன்னும் தன்னை விட்டு போகாதே கண்ட ருத்ரன், நேரம் முடியும் தருவாயில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று ருத்ரன் கத்தினான். அவன் அப்படிச் சொன்னவுடன் கவுண்டவுன் உடனடியாக நிறுத்தப்பட்டது. யோவ், யார்யா நீ? இந்த விஷயம் உண்மையிலேயே என்னை கொல்லப் போகிறதா? கவுண்டவுன் நின்ற பிறகு ருத்ரன் பெருமூச்சு விட்டான். அவன் தனது இதயத்துடிப்பை உணர தனது வலது கையை மார்பில் வைத்தான். தனது இதயத்துடிப்பு மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்புவதை உணர்ந்த பிறகு அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் விதி இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. நீயே கொள்ள பாத்துட்டு கடைசியில விதி மாறிடுச்சுன்னு கதையா விடுற? கதாபாத்திரங்கள் மீண்டும் மாறின. இது எந்த சக்தியைக் குறிக்கிறது? அவன் குழப்பமான பார்வையுடன் கதாபாத்திரங்களை பார்த்தான். உங்கள் உடல் இப்போது அரசியலமைப்பு பரிசோதனைக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் உட்படும். கோட்டாவி,
கதாபாத்திரங்கள் உருவாக்கிய கடைசி செய்தியை பார்த்த பிறகு ருத்ரன் தனது கண்கள் கனமாகி வருவதைக் கவனித்தான். புரவலன் அவரது இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடுத்த 24 மணி நேரம் மயக்க நிலையில் இருப்பார் என்ன? ருத்ரன் தனது கூற்றை முடிப்பதற்குள் தனது மேற்கில் சுமார் 100 அடி தூரத்தில் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு ஒரு இருண்ட நிழல் கோடு நகர்ந்து வருவதை கவனித்தான். வேகம் வேகமாக இருந்தது. அது ருத்ரனை சுற்றியுள்ள மரத்திற்கு மரம் வேகமாகச் இழுத்துச் சென்று கொண்டிருந்தது. அது ஒரு இருண்ட நிழல் போல இருந்தது. யார் அங்கே? அது ஒரு நபர் என்பதை அவன் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டான். அவனது கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக கருப்பு நிற இறுக்கமான பாடிசூட் அணிந்த 2 மீட்டர் தசை தோற்றமுடைய ஒரு ஆண் அவரிடமிருந்து 20 அடி தூரத்தில் தோன்றினார். அவர் முகத்தில் பாதியை மறைக்கும் பச்சை நிற முகமூடியை அணிந்திருந்தார். நீ என்னுடன் வருகிறாய், குழந்தாய். குரல் கொஞ்சம் கரகரப்பாக ஒலித்தது. 10. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்று பயந்த பார்வையுடன் ருத்ரன் கேட்டான். அவன் ஆழ்மனத்தில் பல அடிகள் பின்னோக்கி எடுத்து வைத்தார். 9. நீங்க என்னோட வந்தா போதும். எந்த கேள்வியும் கேட்கல. அந்த தெரியாத ஆள் கட்டளையிடும் தொனியில் சொன்னான். 8. என்னை என்ன செய்யப் போகிறாய்? ருத்ரன் இதயம் வேகமாகத் துடிக்கத் தொடங்கிய போது கேட்டான். என்னுடன் விருப்பத்துடன் வா. வேடிக்கையான எதையும் முயற்சிக்காதே, இல்லையென்றால் நான் உன்னை காயப்படுத்த வேண்டியிருக்கும் என்று தெரியாத மனிதன் கண்களைச் சுருக்கி மிரட்டினான். 5. கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் ருத்ரன் தூக்கம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த தெரியாத மனிதனால் பிடிபடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். கடத்துபவனா? கலப்பு இரத்தக் கடத்தல்காரனா? அவன் என்னை விட்டால் என்ன செய்வது? என்னை சித்திரவதை செய்யப் போறானோ? என் உறுப்புகளை வெட்டி விற்றுவிடுவானா? தற்கொலை செய்து கொள்ள விரும்பிய ஒருவருக்கு இந்த தெரியாத நபரால் பிடிபட்டால் அவன் சந்திக்க நேரிடும் பயங்கரங்களைப் பற்றி அவன் மிகவும் பயந்தான். எனவே அவர் கவுண்டவனை கவனிக்கவில்லை. 4. ஓடு. உடனடியாக இந்த எண்ணம் அவனது நினைவுக்கு வந்தது. ருத்ரன் குதிகால் திருப்பி எதிர் திசையில் ஓடினான். நீ ஒரு முட்டாள். அந்த மனிதன் மரத்திலிருந்து மரத்திற்கு வேகமாக ஓடி ருத்ரனை சுற்றி ஒரு வட்டக்கோடுகளை உருவாக்கும்போது சீறினான். அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அந்த மனிதன் திடீரென 600 அடி உயர மரங்களின் நடுவிலிருந்து ருத்ரன் நோக்கி கீழே விழுந்தான். அந்த மனிதன் ஒரு கலப்பு இரத்தம் கொண்டவன் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த ருத்ரன் தனது அசைவுகளை கணக்கிட்டு உடனடியாக தனது உடலை தரையில் விழச் செய்ய முடிவு செய்தான். அந்த மனிதன் வேகமாக வெளியேறினான். உடல் கீழே இறங்கும் போது அந்த மனிதனும் காற்றில் நடுவே இருந்தான். வேகமாக அவனை நோக்கி விரைந்தான். ருத்ரன் தனது கணக்கீடுகள் துல்லியமாக இல்லை என்பதை உணர்ந்தான். ஏனெனில் அந்த மனிதனின் கை ருத்ரனின் தோள்பட்டையை தொடுவதற்கு சில சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தது. ஏனெனில் ருத்ரன் உடல் கீழே இறங்கும் செயல்பாட்டில் இருந்தது. தெரியாத மனிதனின் உள்ளங்கை ருத்ரனுடன் தொடர்பு கொள்ளவிருந்ததால் நேரம் நின்றுவிட்டது போல் இருந்தது. 0. ஹோஸ்ட் இப்போது ஆழ்ந்த உறக்கத்திற்குச் செல்வார். அந்த அறிவிப்பு தனது பார்வை கோட்டில் தோன்றியவுடன் ருத்ரன் உடனடியாக தனது பார்வை இருண்டு போவதை உணர்ந்தான். திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி ருத்ரனை சூழ்ந்தது. அடுத்த நொடியில் டிஸ். தெரியாத மனிதனின் கை ஒளித்துகள்கள் வழியாக படிப்படியாகச் செல்லும்போது ருத்ரன் காற்றில் மறைந்து போனார். அவரது அபார வேகம் காரணமாக அவரது கால்கள் மீண்டும் தரையில் பதிந்து சில அடிகள் முன்னோக்கி சரிந்தன. அந்த மனிதர் திரும்பி இடதும் வலதும் திரும்பத் திரும்ப பார்த்தார். அந்தன் சிறுவன் தப்பித்து விட்டானா? அந்த மனிதர் நம்பிக்கையற்ற முகபாவத்துடன், ஒரு இடஞ்சார்ந்த இரத்த வம்சாவளியா? எவ்வளவு அரிதானது என்று கேட்டார். அவர் தாழ்ந்த குரலில் பேசினார். ஆனால் அதிகபட்சம் அந்த குழந்தை ஜூலு தரவரிசையில் கலப்பு இரத்தமாக இருக்கும். அவனுடைய திறமைகள் இன்னும் முதிர்ச்சியடைந்திருக்காது. அதாவது அந்த டெலிபோர்ட்டேஷனுடன் அவனால் அதிக தூரம் செல்ல முடியாது. அவன் இன்னும் இந்த காட்டின் அருகிலேயே இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை முடித்த உடனேயே அந்த மனிதன் ஒரு பேயைப் போல வேகமாக ஓடி கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் மரங்களிலிருந்து மரங்களுக்குத் தாவினான். ஒருவேளை மீண்டும் ருத்ரனை சந்திக்க நேரிடும் என்பதற்காக வடக்கிலிருந்து காட்டை துடைக்க முடிவு செய்தார். இருப்பினும் அது பயனற்றது. ஏனெனில் அந்த நேரத்தில் ருத்ரன் அவனது படுக்கையறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தான். காட்டுக்குள் காற்று லேசாக வீசிக்கொண்டே இருந்தது. என்ன நடந்தது என்று தெரியாதது போல. ருத்ரன்தான் செப்புக்கு செய்ய விரும்பிய உயரமான மலை இப்போது முன்பு இருந்ததில் பாதியாக இருப்பதை கவனிக்கவில்லை. 30 நிமிடங்களுக்கு முன்பு சூரியன் உதித்தவுடன் முந்தைய இரவின் முடிவை அறிவித்து
பகல் பிரகாசமாகத் தொடங்கியது. இரவு தூங்குவதற்காகவே இருந்தது. ஆனால் பிலாங்டன் நகரத்தின் விளிம்பில் உள்ள காட்டுக்குள் ஒரு குறிப்பிட்ட மலையைச் சுற்றி கூடியிருந்த ஒரு குழுவிற்கு அது நேர்மாறாக இருந்தது போல் தோன்றியது. இங்கு கூடியிருந்த குழுவினர் மருத்துவ தோற்றமுடைய ஆடைகளை அணிந்திருந்தனர். மலையின் மேலே ஒரு பெரிய தட்டு போன்ற தொழில்நுட்ப தோற்றமுடைய சாதனம் மிதந்தது. அதிலிருந்து நீல ஒளிக்கதிர்கள் பிரகாசித்து மலையை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தன. மலையின் முன் அடர் பழுப்பு நிற முடியுடன் நீல நிற உடையில் ஒரு மனிதர் நின்றார். 4 மெய்க்காப்பாளர்கள் அடர் நிற இறுக்கமான உடல் உடைகளை அணிந்திருந்தனர். அவர் இடது மற்றும் வலது பக்கங்களில் நிலைநிறுத்தப்பட்டார். மருத்துவ உடைகள் அணிந்த அதிகாரிகள் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டே இருந்தனர். ஒரே இரவில் மலை பாதியாக வெட்டப்பட்டது விசித்திரமான நிகழ்வை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 3. சிஸ்டம் படுத்தும் பாடு. மருத்துவ உடையில் முகத்தில் கண்ணாடி அணிந்திருந்த ஒருவர் நீல நிற உடையில் அந்த மனிதரை நோக்கி நடந்து வந்தார். தாக்கப்படும் இடத்தைத் தவிர வேறு எதையும் இங்கே காண முடியவில்லை. இனியும் இங்கே இருப்பது நேரத்தை வீணடிப்பதாகும் என்று அவர் தாழ்ந்த குரலில் தெரிவித்தார். இந்த பகுதியில் பெரிய அளவிலான ஆற்றல் எழுச்சி கண்டறியப்பட்ட பிறகு இங்கே எதையும் கண்டுபிடிக்க முடியாது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அது சாத்தியமற்றது. நீல நிற உடை அணிந்தவர் கோபத்தில் காரி துப்பினார். இது சாத்தியமற்றதாகத் தோன்றலாம், ஆனால் அதுதான் தற்போதைய நிலைமை என்று மருத்துவர் பதிலளித்தார். நாங்கள் ஒரு இரவு முழுவதும் தேடியதிலிருந்து இங்கு எந்த வகையான ஆற்றலையும் காணவில்லை என்று அவர் மேலும் கூறினார். நீல நிற உடை அணிந்திருந்த அந்த மனிதர் மெதுவாக முன்னோக்கி நடந்து செல்லும்போது, இந்த காட்டை பூட்டிவிட்டு சுற்றியுள்ள பகுதியை முழுவதுமாகச் அழித்து விடுங்கள் என்று கூறி சிந்தனையின் தோற்றத்தைக் கொண்டிருந்தார். அவர் இந்த காட்டிற்குள் யாரும் வரவோ வெளியே செல்லவோ அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதிக்குள் காணப்படுபவர்களை கண்காணிப்பு மற்றும் விசாரணைக்காக அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர் இந்த அறிவுறுத்தல்களை கொடுத்து முடித்த உடனேயே பின்னால் இருந்த 4 காவலர்களும் தனித்தனி திசைகளில் வேகமாக காட்டுக்குள் சென்றனர். எனக்கு இப்போதே என் கைகளை வைக்கக்கூடிய ஒவ்வொரு அவுன்ஸ் வளமும் சக்தியும் தேவை. நீல நிற உடையில் இருந்தவர் தனது கைகளை முதுகுக்குப் பின்னால் வைத்து விரல்களைப் பிணைத்தபடி வெறி பிடித்தது போல் கூறினார். அவரது கடைசி அறிக்கையைக் கேட்டதும் பின்னால் இருந்த மருத்துவ நிபுணர் தலையை ஆட்டினார். இதே நிகழ்வுதான் ருத்ரன் அனுபவித்த நிலைமைக்கு வழிவகுத்தது. மங்கலான வெளிச்சம் உள்ள அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய தொட்டியில் மெரூன் நிற பள்ளி சீருடையில் ஒரு டீனியை பையன் படுத்திருப்பதைக் காண முடிந்தது. அவன் தற்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவனது தலைமுடியின் நிறம் மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருந்தது. அவனது கண்கள் அவ்வப்போது லேசாக நடுங்கின, ஏதோ அவனுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவது போல. ஹோஸ்டில் கணினி புதுப்பிப்பை முடித்தல் 12%. மீட்பு பணியின் ஆசீர்வாதங்களை தொகுப்பாளர் பெற்றுள்ளார். புரவலருக்கு பொழுதுபோக்கு கிடைத்துள்ளது. புரவலருக்கு டாக்ஜின் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்துள்ளது. ஹோஸ்டில் கணினி புதுப்பிப்பை முடித்தல் 24%. ஹோஸ்ட் பிளட் லைன் அப்கிரேட் செயல்பாட்டை பெற்றுள்ளார். ருத்ரன் தூங்கும்போது காதில் அறிவிப்புகளின் ஒலியைக் கேட்க முடிந்தது. அவன் விழித்திருந்தால் இந்த செயல்முறையை பார்த்திருப்பான். 12 மணி நேரம் கழித்து ஹோஸ்டில் கணினி புதுப்பிப்பை முடித்தல் 97%. ஹோஸ்ட் குவெஸ்ட் செயல்பாட்டை பெற்றுள்ளது. ஹோஸ்ட் தினசரி பணிகளைச் செய்துவிட்டார். கணினி புதுப்பிப்பு நிறைவு 99.9%. கணினி புதுப்பிப்பு நிறைவு 100%. கணினி புதுப்பிப்பு முடிந்தது. ருத்ரன் கண்களைத் திறந்த உடனேயே அவனது பார்வையில் தோன்றிய முதல் விஷயம் இதுதான். திடீர் தோன்றிய விஷயத்தில் பார்த்து அவன் பின்வாங்க முயன்று பின்னர் அவன் படுத்திருந்த தொட்டியின் பக்கத்தில் தலையில் மோதினான். எம்மா, என்ன அடி, மண்டக்கிறங்குதே. ஐயோ, அப்போ அது கனவு இல்லையா? கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தபடி அவன் பயந்தபடி கேட்டான். வாழ்த்துக்கள் தொகுப்பாளரே, நீங்கள் இப்போது இந்த சக்தியை முழுமையாகப் பெற்றுள்ளீர்கள். சத்தியாவது மண்ணாவது போய் தொலைய சனியன். சிஸ்டத்தை சரிபார்க்கவும் ஹோஸ்டுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நான் சொல்லத கொஞ்சமாவது மதிக்குதா பாரு. சிஸ்டத்தை சரி. எப்பா சாமி, நான் பார்த்து தொலைகிறேன். ருத்ரன் திகைத்துப்போன பார்வையுடன் கதாபாத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். இந்த கதாபாத்திரம் எந்த சக்தியைப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது? இந்த சக்தி எதை உள்ளடக்கியது என்பதைப் பார்க்க அழைக்கவும். சிஸ்டம் இன்டரேஸ். ருத்ரன் மீண்டும் கதாபாத்திரங்களின் மாற்றத்தை உற்றுப் பார்த்தான்.
யாரும் அருகில் இல்லை என்பதை உறுதிப்படுத்த தனது சிறிய அறையைச் சுற்றி பார்த்தான். அவன் தனது அறையில் இருந்ததால் அது வெளிப்படையாக முட்டாள்தனமாக இருந்தது. சிஸ்டம் இன்டரேஸ், அவன் தாழ்ந்த மற்றும் ஓரளவு தூக்கக் குரலில் முணுமுணுத்தார். அதைச் சொன்ன உடனேயே கதாபாத்திரங்கள் மீண்டும் வடிவம் மாறி தனக்கு முன் ஒரு பட்டியலைத் தருவதைக் கண்டான். ஹோஸ்ட் பண்புக்கூறுகள், திறன்கள் மற்றும் இரத்தக்கோடுகள், தேடல்கள். கடை தன் கண்களுக்கு முன்பாக இருந்த வெளிப்புறத்தை பார்த்த ருத்ரன் இது கொஞ்சம் பரிச்சயமானது போல் உணர்ந்தான். ஹோஸ்ட் பண்புக்கூறுகள், அது செயல்படும் விதத்தைப் பெறத் தொடங்கியதாகத் தோன்றியது. அதனால் அவன் கூப்பிட்டான். அதைச் சொன்ன பிறகு தொகுப்பாளர் பண்புகளைத் தவிர மீதமுள்ள கதாபாத்திரங்கள் மறைந்துவிட்டன. ஹோஸ்ட் பண்புக்கூறுகள். பெயர் ருத்ரன் வொஸ்லோவ். நிலை 1. வகுப்பு கேள்விக்குறி சிறப்பு. காலக்கெடு 0/100. HP 100/100. ஆற்றல் 30/30. பண்புக்கூறுகள். வலிமை 1. கருத்து 1. சுறுசுறுப்பு 0. வேகம் 1. துணிச்சல் 0. புலனாய்வு 4. வசீகரம் 0. பண்புக்கூறுகள் 0. காட்டப்பட்ட சில தகவல்களை பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் இருண்ட முகத்துடன் இருந்தான். அது என்ன? சுறுசுறுப்பு, துணிச்சல், வசீகரம் எல்லாமே 0. இந்த மோசமான கதாபாத்திரங்கள். காட்டப்பட்ட தகவல்களை ஜீரணிக்க அவனுக்கு கடினமாக இருந்தது. அவனது வெறுப்புக்கு பதிலளிப்பது போல் தகவல் அட்டவணையின் மேலே ஒரு தகவல் தோன்றியது. இந்த பண்புகள் சரியாக கணக்கிடப்பட்டுள்ளன. மேலும் தொகுப்பாளருக்கு பல்வேறு அம்சங்களில், குறிப்பாக வசீகரம் மற்றும் துணிச்சலில், இதில் எதுவும் சுத்தமாக இல்லாதது போல் தெரிகிறது. அமைப்பின் முட்டாள்தனத்தைக் கண்டதும் சபிக்க வேண்டும் என்ற உந்துதல் ருத்ரனுக்கு ஏற்பட்டது. எனக்கு தைரியம் இருக்கு. நேற்று இரவு நடந்த அனைத்தையும் நினைவு கூர்ந்ததும் தனக்கு தைரியம் இருக்கிறது என்று கத்த விரும்பினான். அவன் தன்னைத்தானே நிறுத்திக் கொண்டான். மீண்டும் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினான். ஆனால் உயிருக்கு ஆபத்தான எரிகணை தன்னை நோக்கி வருவதைக் கண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான். சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது என்று தோல்வியின் குரலில் ஒப்புக்கொண்டான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. பரவாயில்லை. இதுவரையிலான தனது சோகமான வாழ்க்கையை நினைவு கூர்ந்த அவன் இந்த 2 அம்சங்களிலும் தனக்கு உண்மையிலேயே குறைபாடு இருப்பதை உணர்ந்தான். ஆனால் இது ஏன் ஒரு பழைய கால விளையாட்டு அமைப்பு போல் தெரிகிறது? நிலைகளா? புள்ளிகள்? ஸ்லார்கோவ்ஸ் பூமியில் இறங்குவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மனிதர்கள் விளையாடிய பண்டைய விளையாட்டுகளிலிருந்து இதை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். அவன் நிறைய புத்தகங்களைப் படித்ததால் இதைப் பற்றி அவனுக்கு தெரியும். திறமைகளும். ருத்ரன் கூப்பிட்டான். ஹோஸ்ட் பண்புக்கூறுகள் குழு மறைந்து திறன்கள் மற்றும் பண்புக்கூறுகளால் மாற்றப்பட்டது. திறன்கள். கோடு நிலை 1. மீளுருவாக்கம் நிலை 1. மார் நிலை 1. நச்சு நோய் எதிர்ப்பு சக்தி நிலை 1. பொழுதுபோக்கு நிலை 1. இரத்த இணைப்பு கையகப்படுத்தல் நிலை 1. பூட்டப்பட்டது. 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 ருத்ரன் கீழ்நோக்கி விரிவடையும் ஏராளமான பூட்டப்பட்ட திறன்களையும் பார்க்க முடிந்தது. இது உண்மையிலேயே அந்த பழைய விளையாட்டுகளைப் போன்றது என்று ருத்ரன் பேசும்போது தனது தாடையை பிடித்துக் கொண்டான். எல்லாம் முதல் நிலையில் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் நிலை உயரும்போது அது அதிகரிக்குமா? டாக்சின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மீளுருவாக்கம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எனக்கு ஒரு பொதுவான யோசனை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களைப் பற்றி என்ன? பொழுதுபோக்கு, இரத்தக்கோடு கையகப்படுத்தல் மற்றும் உருவகம் அவை என்ன? அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திறன்களுக்குக் கீழே சில மறைக்கப்பட்ட தகவல்கள் திடீரென்று தோன்றின. கோடு நிலை 1. 10 வினாடிகளுக்கு மின்னோட்ட வேகத்தை 20 அதிகரிக்கும் திறன். மீளுருவாக்கம் நிலை 1. காயங்களிலிருந்து 10 மடங்கு வேகமாக குணமடையுங்கள். மார் நிலை 1. இரத்தக்கோடு திறன் நிலை 1 இல் முடி நிறம் மற்றும் தோல் நிறத்தை மாற்றவும். நச்சு நோய் எதிர்ப்பு சக்தி நிலை 1. அவ்வளவு தீவிரமற்ற நச்சுக்களுக்கு எதிரான பாதுகாப்பு. பொழுதுபோக்கு நிலை 1. இரத்த இணைப்பு கையகப்படுத்தல் நிலை 1. சரியான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் இரத்தக் கோடுகளை திருடி அவற்றை ஒரு ஹோஸ்டுடன் இணைக்கும் திறன். F தரவரிசை. தோல் நிறத்தை மாற்றும் திறன் என் இரத்தத்தில் சேர்க்கப்பட்டதாகத் தெரிகிறது. ஆனால் அது ஏன் மார்ப் என்று பெயரிடப்பட்டது? இருப்பினும்
அதற்கும் அதே பயனற்ற மாறு முடி நிறத்திற்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா? மார்பின் கீழ் உள்ள தகவலை பார்த்ததும் ருத்ரன் ஏமாற்றத்தில் பெருமூச்சு விட்டான். அவனது கண்கள் கீழே நகர்ந்தன. ருத்ரனின் பார்வை பொழுதுபோக்குப் பகுதியை அடைந்து சந்தேகத்துடன் கண்களைச் சுருக்கினான். மற்றவற்றைத் தவிர கீழே எந்த தகவலும் இல்லாத ஒரே திறன் இதுதான். அவன் அதை உற்றுப் பார்த்தான். அவன் பார்வை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேல் நோக்கியும் பயணித்ததுடோ இது ஒரு கோளாறாக இருக்குமா? இது ஏன் எதையும் காட்டாத? ருத்ரன் கண்களைச் சுருக்கி அதை பார்த்தான். ஆனால் அவன் எவ்வளவு நேரம் செய்தாலும் அதன் கீழ் எதுவும் தோன்றவில்லை. நான் அப்புறம்தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் பரிசோதித்தபோது அவனுடைய இடது உள்ளங்கை இன்னும் அவன் கன்னத்தைப் பிடித்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் என் தலையில் விளையாடும் தந்திரங்களா என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. இந்த திறன் எந்த தகவலையும் காட்டாது என்பதைக் கண்ட ருத்ரன் அடுத்த திறனுக்குச் செல்ல முடிவு செய்தான். கடைசியாக வந்த பிளட்லைன் கையகப்படுத்தலில் அவன் கண்கள் சுருங்கின. கீழே உள்ள தகவல்களை படித்ததும் அவனது கண்கள் விரிந்தன. என்ன? ருத்ரன்தான் பார்ப்பதை நம்பவே முடியவில்லை. இரத்த வம்சாவளியைச் சேர்ந்த திருட்டுத் திறனா? அவன் கண்கள் அவநம்பிக்கையால் விரிந்தன. இது ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்கணும், இல்லையா என்று அவன் ஒரு லேசான கேலிச் சிரிப்பை எழுப்பியபடி கேட்டான். என் இரத்த வம்சாவளி எப்போதும் பயனற்றது. இப்போது இந்த விஷயம் நான் இரத்த வம்சாவளியை திருட முடியும் என்று சொல்கிறது. ருத்ரன் ஆழ்மனத்தில் எழுந்து நின்று அறையைச் சுற்றித் திரியத் தொடங்கினான். அந்த வருடக் கொடுமைப்படுத்துதல்கள் அனைத்தையும் அவன் நினைவு கூர்ந்தான். அவனுடைய எல்லாத் தோழர்களும் தங்கள் குளிர்ச்சியான மற்றும் சக்திவாய்ந்த இரத்தக் குடும்பங்களைக் காட்டினர். அவனுடைய தலைமுடியின் நிறத்தை மட்டுமே மாற்ற முடிந்த அவமானத்தால் அவன் எப்போதும் ஒளிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இது சட்டபூர்வமானதா என்றால்? ருத்ரன் கண்கள் கடுமையாக மாறியபோது இடை நிறுத்தினான். நான் உலகிலேயே நம்பர் 1 இரத்தக் கொள்ளையனாக மாறுவேன். அப்பனா நான் சாதாரண ருத்ரனாக இருக்க மாட்டேன். என்ன பாக்குறவங்க எல்லாம் இரத்தவெறி புடிச்சவேங்க நினைப்பாங்க. இத சொல்லும்போது எனக்கே வேடிக்கையாதான் இருக்கு. ஆனாலும் அதுலயும் ஒரு கெத்து இருக்குல.